Welcome to Chandru Maths. CAPF Sub Inspector ரெக்ரூட்மெண்ட்டுக்கான மெடிக்கல் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கானது. 25க்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு சதர்ன் ரீஜனோட வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயிலையும் அனுப்பிச்சிருப்போம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அட்மிட் கார்டு எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதனால் நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகே, அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னைக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலுமே வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்தாலும் பார்க்கலாட்டியுமே உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டில் உங்களோட டேட் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் யாருக்கெல்லாம் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து மெடிக்கல் எக்ஸாமுக்கான ப்ராசஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு என்னைக்கு நடக்குதோ அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீமெடிக்கலும் இருக்கும். ரீமெடிக்கல் யாருக்காச்சும் போடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அடுத்த நாளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரில் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்களை அட்மிட் கார்டில் ஏதாச்சும் மிஸ் மேட்ச் ஆகுது, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். மற்றபடி மெடிக்கல் ரிலேட்டடாக எதுவும் டவுட் கேட்டுறாதீங்க, ஏன்னா இது வந்து எஸ்எஸ்சியோட ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாட்டியும் பிரச்சனை இல்லை. உங்களோட அட்மிட் கார்டிலே எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஓகே, ஸோ அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7 மணி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதாவது காம்போசிட் ஹாஸ்பிட்டல் சிஆர்பிஎஃப் ஹைதராபாத்தில் தான் வந்து நடக்க போகுது. ஓகே, எல்லாருக்குமே அங்கே தான் நடக்க போகுது சதர்ன் ரீஜனில். ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அட்மிட் கார்டு கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். 2 லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, அது போக மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல். அடுத்ததாக ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து நீங்கள் கொண்டு போகணும். செல்ஃப் அட்டஸ்டேஷன்னா நீங்கள் தான் அட்டஸ்டேஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு ஏதாச்சும் ஒரு கார்னரில் செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதிட்டு உங்களோட சிக்னேச்சர் டேட் போட்டால் போதும். இது நீங்கள் க்ரீன் இங்கிட்டு சைன் போடக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, உங்களோட சைன் தான் வேணும். ஓகே, செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதிட்டு உங்களோட சைன் டேட் வந்து போட்டுருங்க. ஓகே, இது எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினலும் இருக்கணும், ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பியும் இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு ஐடி கார்டு. ஓகே, இது எல்லாத்துக்குமே ஐடி கார்டுமே வந்து ஒரிஜினலும் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பியும் இருக்கணும். அடுத்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிகிரி மார்க் ஷீட்டும் கொண்டு போங்க. டிகிரி மார்க் ஷீட் வந்து செமஸ்டர் வைஸ் இருக்கிறதும் கொண்டு போங்க, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் கொண்டு போங்க. ஓகே, டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொவிஷனல் தான் இருக்குது அப்படின்னாலுமே அதுவே போதுமானது. அடுத்ததாக வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, நீங்கள் எதில் அப்ளை பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட். ஓகே, இதுவுமே நீங்கள் க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் வாங்கினதை வந்து வச்சுருக்கணும். அடுத்து என்சிசி சர்டிஃபிகேட், என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. அடுத்து டிரைவிங் லைசன்ஸ், அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் டெல்லி போலீஸுக்கும் சேர்த்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களை டெல்லி போலீஸ் தவிர மற்ற போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்து கொண்டு போகணும். ஓகே, இதுதான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். அடுத்ததாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் காப்பி கொடுப்போம். அந்த கமிஷன் காப்பியில் உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதிருங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களோட அட்ரஸுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்கள் இப்போ என்ன அட்ரஸ் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இருந்த அட்ரஸில் இப்போ இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அதில் எதுவும் மிஸ்டேக் கூட இருக்கலாம். அட்ரஸில் மிஸ்டேக் இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அங்கே போகிறப்ப எழுதுறீங்கல்ல அந்த அட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டு போகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு போயிருங்க. ப்ரைவேட் பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு போயிருங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு டீத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது சொத்தப்பல் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஒரு டென்டிஸ்ட்டை போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எதுவும் ஹோல்ட் இருக்குதுன்னு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க, அதெல்லாம் அடைச்சிட்டு போயிருங்க. காது க்ளீனாக வந்து நீங்கள் வந்து வேக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னர்ஸ் போட்டு போங்க, அது கண்டிப்பாக வந்து முக்கியம். உங்களை கண்டிப்பாக அங்கே இன்னர்ஸோடு தான் நிற்க வைப்பாங்க, எல்லா பார்ட்டையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது
நார்மலாக ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் 2 நாள் கூட நடக்கலாம். நீங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரியே பிளான் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒரு சில நேரம் அந்த மாதிரி கூட ஆகலாம். எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாலே சொல்ல முடியாது. ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக டவுட் இருக்குது, வேறு எதுவும் இதில் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு 2 நாளைக்குள்ளே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.